University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். ஷியாம் சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவில் பிளவு அப்படின்ற இந்த செய்தி நமக்கு ஒன்றும் புதிதல்ல. பல வருட காலமா அதிமுகவில் பிளவா அப்படின்னு நம்ம நிறைய தருணங்கள்ல வேற வேற விதங்கள்ல விவாதிச்சிருக்கோம். இன்னைக்கும் அதே போன்ற ஒரு முக்கியமான விவாதம். இப்போ ரெண்டு பக்கமும் கிளைம் பண்றாங்க. சி.வி. சண்முகம் தரப்பு நாங்க தாவேக்காவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கொறடாவா சி. விஜயபாஸ்கர். இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சொல்றாங்க தாவேக்காவை நாங்க ஆதரிக்க மாட்டோம், எதிர்த்து வாக்களிப்போம் அப்படின்றாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இங்க கொறடாவா செயல்படுறார், நடவடிக்கை பாயும் அந்த மாதிரி வாக்களிக்காதவர்கள் மீது அப்படின்னு சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கலாம், எங்க போய்கிட்டு இருக்கு இப்போ? முடிவு யார் கையில இருக்கு? சபாநாயகர் எடுக்க வேண்டிய முடிவா இல்ல தனித்தனியா சட்டமன்ற உறுப்பினர்களை முடிவெடுத்துக் கொள்வார்களா? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அதிமுகவின் கட்சிக்குள்ள ஏற்பட்ட பிளவு, அதிமுக என்கிற அந்த பேரண்ட் பார்ட்டி. இப்ப நம்ம பார்க்கிறது அதிமுக சட்டமன்ற கட்சிக்குள்ள ஏற்பட்டுள்ள பிளவு. ரெண்டு விஷயத்த நம்ம வேறுபடுத்தி பார்த்தோம்னாலே இது புரிஞ்சிடும். அது சட்டமன்ற கட்சிக்குள்ள கொறடா உத்தரவு, எப்போது கொறடா உத்தரவு வருதோ அப்போது கட்சி தடை சட்டம் வந்துடும். யார் கொறடாங்கிறதுல பிரச்சனை இருக்குல்ல. யார் கொறடா? சட்டமன்ற செயலகம் மற்றும் சபாநாயகர், அவங்க யாருக்கு கொறடா அந்தஸ்து தராங்களோ அவங்கதான். இதுல வேற வழியே கிடையாது. அப்போ சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பார் அது நமக்கு உண்மையிலேயே தெரியாது. எந்த முடிவு எடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போகும். அப்போ இந்த புதிய சபாநாயகர் எடுக்கிற முதல் முடிவு நீதிமன்றத்துக்கு போவதை அவர் விரும்புவாராங்கிறதா எனக்குள்ள இருக்கிற ஒரு வினா. முதல் ஆர்டர் அதுவே நீதிமன்றத்துல போய் ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு நீதிமன்றத்துல. காரணம், சபாநாயகர் எதை வைத்து முடிவு எடுத்தாரு கேள்வி கேட்பாங்க. சபாநாயகர் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா அது PH பாண்டியன் காலத்து வழக்கம் அப்படி சொல்லுவாங்க இவங்க. எந்த சபாநாயகராக இருந்தாலும் அவர் கையில ஒரு ஆவணம் வேணும், ஒரு முடிவெடுப்பதற்கு ஒரு ஆவணம் வேணும். அந்த டாக்குமெண்ட்டுங்கிறது ஈசியோட டாக்குமெண்ட் தான், எலெக்ஷன் கமிஷனோட டாக்குமெண்ட் தான். சபாநாயகர் அதைத்தான் கொள்ள முடியும், இவங்க இண்டிவிஜுவல் கிளைமை எடுத்துக்க முடியாது. அப்போ சட்டமன்ற அதிமுக என்கிற கட்சி குழு தலைவர் யாரு, கொறடா யாரு, அவர்கள் எதன் அடிப்படையிலே சபாநாயகரால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அல்லது நியமிக்கப்படுவார்கள்னா பேசிக் டாக்குமெண்ட் எலெக்ஷன் கமிஷன் தான். எலெக்ஷன் கமிஷன் எதை அப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படித்தானே அப்ரூவ் பண்ணிருக்க முடியும். ஏன்னா அவர் A ஃபார்ம் B ஃபார்ம்ல கையெழுத்து போட்டிருப்பாரு, ரெட்டையில சின்னம் வாங்கியிருப்பாங்க, தேர்தலில் நின்று ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப சபாநாயகர் ஒன்று முடிவெடுக்காமல் அடுத்த கட்டமாக இதை நகர்த்தி கொண்டு போகலாம். உடனே முடிவெடுக்கணும் கட்டாயம் கிடையாது, இத்தனை நாளுக்குள் முடிவெடுக்கணும் கட்டாயம் எல்லாம் கிடையாது. நம்பிக்கை தீர்மானம் வரும்போது எப்படி வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம் என்று வைத்துக் கொண்டால் கொறடா உத்தரவை மீறியதுக்காக இவங்க பேர்ல கட்சி தடை சட்டத்திற்குள்ள நடவடிக்கை எடுக்கலாம். அக்ரி நடவடிக்கை எடுக்கலாம் கொறடாங்கிற முறையில எடுத்தாலும் அதுவும் சபாநாயகர் தான் திருப்பி போகணும். அப்ப அந்த சபாநாயகர் அந்த முடிவு எடுக்காம காலதாமதம் செய்யலாம், இல்ல முடிவெடுப்புக்கு டைம் எடுத்துக்கலாம், அவகாசம் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சட்டத்துல ஒரு கிரே ஏரியாவுக்குள்ளதான் நம்ம போய் நிக்கிறோம் திருப்பி. சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க போகிறார்? முதல் ஆர்டரை நீதிமன்றத்துக்கு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு முடிவு எடுப்பாரா? இதுல திரு ஷியாம், சபாநாயகர் முடிவு அப்படின்றது ஏதேனும் விதிகளுக்கு உட்பட்டு சபாநாயகர் முடிவெடுப்பாரா, இல்ல அது அவருடைய தன்னிச்சையான அதிகாரத்துக்கு உட்பட்டதா? அவர் சி.வி. சண்முகம் தரப்புக்கும் அட்வான்டேஜா ஒரு முடிவு எடுக்கலாம், இல்லைன்னா EPS தரப்புக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி EPS தரப்புக்கு ஆதரவாகவும் ஒரு முடிவு எடுக்கலாம். அது சபாநாயகரனுடைய ஓன் வில்லா, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தானா? அவர் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக கேள்வி எழுப்ப முடியும், அவரோட அதிகாரத்துக்கு இது உட்பட்டது அல்ல. காரணம் என்னன்னா அது தேர்தல் ஆணையம் தான் டிசைட் பண்ண முடியுங்க. ஒரு கட்சியோட பேரண்ட் பாடி அதுல பிளவு ஏற்படுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் 3 வகையான மெஜாரிட்டி டெஸ்ட் இருக்கு, கையிலேயே இருக்கு. அது சாதிக்கலி காலத்து வழக்கு. ஒன்று லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி இல்லைன்னா MP எண்ணிக்கையில யாருக்கு மெஜாரிட்டின்னு டிசைட் பண்றது, அது அவங்ககிட்ட ஆவணம் இருக்கும், அதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்ட்டியோட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்ல எண்ணிக்கை யார் பக்கம் இருக்கு. இந்த 2 டெஸ்ட் தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியமா எடுக்கும். மூணாவதுதான் பைலா டெஸ்ட், கான்ஸ்டிடியூஷன் படி என்ன அப்படிங்கிறது. அது சிவில் நீதிமன்றத்துக்கு அவங்க தேர்தல் ஆணையம் சிவில் நீதிமன்றத்துக்கு தான் தள்ளி விடுது. அப்போ இந்த 2 டெஸ்ட் எடுக்காம இதுல டிசிஷன் எடுக்க முடியாது. 2 டெஸ்ட் எடுக்கக்கூடிய ஆவணங்களோ மற்ற விஷயங்களோ சபாநாயகர்கிட்ட கிடையாது. இப்போ உதாரணமா அதிமுக பார்ட்டிக்குள்ளேயே பிளவு இருக்கு அப்படின்னு சபாநாயகர் முடிவுக்கு வரணும்னா அதிமுகவோட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் பட்டியல் அவருக்கு வேணும்ல, அந்த பட்டியல் சபாநாயகர்கிட்ட இருக்காது, தேர்தல் ஆணையத்துல இருக்கு. அப்போ சபாநாயகர் 2 விஷயம், ஒண்ணு MLA எண்ணிக்கை, அது எனக்கு தெரியுங்க, இந்த MLAக்கு இந்த மாதிரி அப்படி எடுக்கலாம். ஆனா அடுத்த முக்கியமான மெஜாரிட்டி டெஸ்டாக இருக்கிற பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அதை அவர் எடுக்க முடியாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில்
ஒரு குறைந்தபட்ச தீர்வாக அவர் ஒண்ணு செய்யலாம். அதிமுக 1, அதிமுக 2, இல்ல அதிமுக இபிஎஸ் அப்படி ஏதாவது தற்காலிக அங்கீகாரம் தரலாம். அதை தாண்டி சபாநாயகருக்கு இதுல பெரிய அதிகாரங்கள் இப்போதைக்கு இல்லைங்க. இவங்களுடைய இந்த பிளவு அப்படின்றது சபாநாயகர் இன்னும் அது மேல முடிவு எடுக்கிற அப்படின்றது நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட பாதிக்குமா திரு தராசிஷாம்? நாளைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் இருக்கிறது. தாவேக தரப்புக்கு கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் இந்த சைட்ல இருந்து அதிமுக சைட்ல இருந்து போறதா சொல்றாங்க. அந்த வகையில இது ஃப்ளோர் டெஸ்ட் எப்படி பாதிக்கும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்ல புரிஞ்சுக்கலாம்? ஃப்ளோர் டெஸ்ட்ல திமுக என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க கலந்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஃப்ளோர் டெஸ்ட் அவங்க புறக்கணிக்கலாம். ஏன்னா சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா தான் அது. கலந்துக்கலாம் அப்படின்னா குரல் வாக்கெடுப்பு மட்டும்தான். அப்படின்னா ஏற்போர் ஆமங்க, எதிர்ப்போர் இல்லை என்க, இவ்வளவுதான். குரல் வாக்கெடுப்புல ரொம்ப எளிதாக சபாநாயகர் திமுக அங்க நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல கலந்துக்கல அப்படின்னாலே பெரும்பான்மை ரொம்ப ஈஸியா கிடைச்சிருமே. ரொம்ப எளிதுங்க. திமுக கலந்துக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா திமுக கூட்டணியிலிருந்து ஜெயித்த காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் இப்போ அந்த ஆளுங்கட்சி வரிசையில உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து திமுக அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போகுமாங்கிறதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியான விஷயம்தான். எனவே அதிகபட்சமா குரல் வாக்கெடுப்பு. ஏனென்றால் சபாநாயகர் தேர்வு ஸ்மூத்தா போயிருச்சு. சபாநாயகராக இன்னொருவரை வழிமொழிந்து முன்மொழிந்து அதுல வெற்றி பெறுவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தா கூட திமுக கண்டிப்பா அதை செய்திருக்கும்ல. ஒன்னும் எதிர்ப்பே இல்லையே. அப்படிங்கும்போது இந்த நிதர்சன நிலைமை நன்றாகவே தெரியும். நம்பிக்கை வாக்கெடுப்புல கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தால் தான் திமுகவுக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ். நம்பிக்கை வாக்கெடுப்புல கலந்து கொண்டு எதிர்த்து வாக்கு போட்டாங்கன்னா ஒரு சைடை பெருசா பாய்ச்சிக்க வேண்டியது வரும். இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, அதுக்கு குட்வில் இருக்கு, அது மக்கள் ஆதரவை பெற்று தான் ஒரு முதலமைச்சர் விஜய் வந்திருக்கிறாரு. எடுத்த 3வது நாளே நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? எந்த காரணமும் இல்லையே. இப்ப திமுக பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க வாக்கெடுப்புல கலந்து கொள்ள மாட்டார்கள். அப்படின்னா அது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை தீர்மானம் ரொம்ப எளிதாக நிறைவேறிவிடும். அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சபாநாயகர் எடுத்துக்கொள்வார் நான் நினைக்கிறேன். ஏன்னா சட்டமன்றம்ங்கிறது அபிஷியலா எப்ப கூட்டப்படும்னா கவர்னர் உரையோட தான் கூட்டப்படும். அதுக்கு நீங்க ஆளுநரோட அனுமதி கேட்டு அவரோட டைமிங் வாங்கி அடுத்த கூட்டத்தொடர், அதுவும் ஒரு அலுவலாய்வு கமிட்டி போட்டு அதுல கூட்டத்தொடரை டிசைட் பண்ணி 5 நாளா 7 நாளா டிசைட் பண்ணி அது ஒரு ப்ராசஸ். அது எப்போ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. நாளைக்கு காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. ஒரே அஜெண்டா தான், சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. அது நம்பிக்கை வாக்கெடுப்பு. அதோட சட்டமன்றமே முடிஞ்சு போயிருமே. இப்போ இபிஎஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டாங்க தாவேகாவுக்கு எதிர்த்து வாக்களிப்போம் நம்பிக்கை வாக்கெடுப்புல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கிளியரா இருக்கு. சிவி சண்முகம் தரப்பு தாவேகாவை ஆதரிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு அவங்க சட்டமன்றத்துல ஆதரிப்பது சரியாக இருக்குமா, இல்ல இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மனதில் வைத்து அவர்கள் புறக்கணிப்பார்கள், அவைக்கு வராமல் புறக்கணிப்பது சேஃபர் சைடா இருக்குமா? புறக்கணித்தாலும் புறக்கணிக்காட்டாலும் ஒண்ணுதான், தோஸ் ஹூ ஆர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான். குரல் வாக்கெடுப்புல இது நிறைவேறுங்கிறதா என்னோட எதிர்பார்ப்பு. சாயந்தரம் வாக்குல திமுக அந்த ஸ்டாண்ட சொல்லிரும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா சிவி சண்முகம் மற்றும் வேலுமணி அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது அப்படின்னு வந்தாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சிவிஎஸ் வீட்டுக்கு போக போறதா தான் செய்திகள் சொல்லுது. அங்கேயும் அதுக்கான தடபுடல் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி போவதாக இருந்தால் அவர்கள் ஆதரவு தரப்போகிறார்கள், அரசுக்கு ஆதரவு தரப்போகிறார்கள். அது வெளியிலிருந்து ஆதரவு இல்ல, உள்ளிருந்து ஆதரவு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா தாவேகா, காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகள் அதோட அதிமுகவின் ஒரு பிரிவு இணைந்த கூட்டணி ஆட்சின்னு இது ஆயிரும். அப்படியானா விஜயோட அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் போயிடும். ஏன்னா அதிமுகவின் பல எம்எல்ஏக்கள் மீது பல வழக்குகள் இருக்கும், நிலுவையில் இருக்கும், அவங்களுக்கு பேகேஜ் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த புதிய தாவேகா, இந்த புதிய ஆட்சி தூக்கி சுமக்க வேண்டியது வந்துடும். அது அவர்களுக்கு நல்லதான. ஆனா எண்ணிக்கை அடிப்படையில் அது ரொம்ப பலமா இருக்கும்ல. முதலமைச்சர் விஜய்க்கு அடுத்தடுத்து பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளும் தரப்பா இருப்பாங்கல்ல. 130 140 வரைக்கும் எண்ணிக்கை இருக்கும்ல. எண்ணிக்கை முக்கியமா, வாக்களித்தோர் எண்ணம் முக்கியமா? ஒரு கட்சிங்கிறது ஆட்சிக்கு வந்திருக்கு, அடுத்த 5 ஆண்டு கழித்து அவங்க தானே ஆட்சிக்கு வரணும்னு விரும்புவாங்க. அரசியல் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான். நான் ஜஸ்ட் கேக்குறேன் உங்ககிட்ட, எண்ணிக்கை அடிப்படையில இப்படியும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல அவர் எண்ணங்களின் அடிப்படையில் அப்படியும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது முதலமைச்சருடைய முடிவு தான். எண்ணிக்கைங்கிறது ஜனநாயகத்துல முக்கியம் தாங்க, அதை நான் மறுக்கவே இல்லை. ஒரு ஒரு குறிப்பிடத்தகுந்த மெஜாரிட்டி இருக்கிறதா ஒரு கவர்மெண்ட்டுக்கு சேஃபும் கூட. அது பாயிண்ட் இல்ல. அதிமுக என்கிற கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் ஆதரவு என்பது அரசியல் ரீதியாக அது பின்னடைவு தான். அரசியல் என்பது அதிகாரத்தை அடைதல், அடைந்த அதிகாரத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுதல், மீண்டும் அதிகாரத்துக்கு வருதல். இந்த 3 சைக்கிள் தான் அதுல.
அப்ப மீண்டும் அதிகாரத்துக்கு வருதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தமிழ்நாடு அரசியல்ல அதிமுக தோன்றும் போது அது திமுகவோட ஆல்டர் ஈகோ தான். திமுக அதிமுக பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்ப அப்படி இல்லைங்க. தாவேகா வந்த பிறகு அது நியோனா ஒரு புதுசு நியூ. அப்போ அந்த நியூங்கிற அந்தஸ்து அவங்க இழந்துருவாங்களா? இந்த கேள்வி தெரியல. கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம முக்கியமான திருப்பங்கள் நிறைந்த ஒரு கட்டத்தில் இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி திரு ஷியாம். தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக சென்னை மெரினா கடற்கரைக்கு சென்றிருக்கிறார்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏற்கனவே CV சண்முகம் தரப்பு சற்று நேரத்திற்கு முன்பாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு சென்று விட்டார்கள். தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார்கள். அந்த இரு காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.